நான் அர்ஜுன் ரெட்டியை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு கண்டென்ட் ஐ லவ் த ஃபில்ம். பட் when the director came out and he said, is it love if you can't hit your partner? That film changed for me. Okay, because then I realized that அவங்க அந்த படத்தை இன்டென்ஷனோட அந்த ஆக்ட் டிஃபரெண்ட் பண்றாங்கன்னு சொல்லும்போது என்னால அதை குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Your dream plot awaits for you at OMR with Namma family group. Sunlandல சமைச்சா சக்தி தானா வரும். எங்க அம்மா என்கிட்ட ரேண்டமா ரெண்டே விஷயம் தான் கேட்டாங்க. எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை, சின்ன வயசுல இருக்கும்போது என்கிட்ட சொன்னாங்க, நீ வளர்ந்தா யூ ஷுடன்ட் ஸ்மோக் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கம்மியான வயசு, எனக்கு ஸ்மோக்கிங்னா என்னன்னு கூட அவ்வளோவா தெரியாது. என்கிட்ட அதை சொன்னாங்க. இன்னி வரைக்கும் ஐ நெவர் டச்ட் அ சிகரெட். நான் ஆனஸ்ட்லி நான் அடுத்த பண்ண படத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சிகரெட்டே லைட் பண்ணேன். அதுவும் சீனில் இப்படி பிடிச்சிட்டு இருந்த டேரக்டர் வந்து இல்லை ப்ரோ உங்களுக்கு செட் ஆகலை, அதை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் எங்கள் அம்மாவுக்கு 3 sisters. அப்பா சின்ன வயசுலேயே அம்மா அப்பா டிவோர்ஸ் ஆனதுனால ஐ வாஸ் brought up by 4 women. So I have exactly the family values of what they have. ப்ரொப்போசலே இல்லைங்க ஆக்சுவலாக. நீங்கள் திருச்சிற்றம்பலம் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். நாங்கள் உட்காந்து வி ஜஸ்ட் ரியலைஸ் அவள் ஒரு டிஃப்ரெண்ட் பாதையை நோக்கி போயிட்டு இருந்தா. இட் வாஸ் ரீச்சிங் அ பிளேஸ் வெர் ஷி ஆல்சோ வாண்ட் டு கெட் மேரிட். நீங்கள் என்ன விட்டிங்கன்னா நான் லைஃப்பில் கல்யாணம் பண்ணிக்காம இருந்துப்பேன். பிகாஸ் ஐ ஃபீல் இட்ஸ் ஜஸ்ட் அ டேக், லைக் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லிவ் வித் த அதர் பர்சன் அப்படின்னு. பட் இந்த மாதிரி ஒரு சீன் இருக்கு, யூ ஹேவ் டு ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப் ஆன் அ கேர்ள். தட்ஸ் த சீன். ஐ குடன்ட் டூ இட். அந்த சீன் அடுத்த நாள் தான் ஷூட் பண்ணுறோம். அந்த ப்ராஜெக்ட் அந்த இடத்துல என்னால் ஒரு நிமிஷம் கூட நிற்க முடியல. லைக் அர்ஜுன் ரெட்டியை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு கண்டென்ட் ஐ லவ் த ஃபில்ம். ஐ ரியலி லைக் த ஃபில்ம் பிகாஸ் அதில் ஒரு செம ட்ராமா இருந்தது. பட் when the director came out and he said, is it love if you can't hit your partner? That film changed for me. Okay, because then I realized that அவங்க அந்த படத்தை இன்டென்ஷனோட அந்த ஆக்ட் டிஃபரெண்ட் பண்றாங்கன்னு சொல்லும்போது என்னால் அதை கலாட்டாவோட இந்த பாட்காஸ்ட்ல இன்னைக்கு என் கூட கிஷன் தாஸ் இருக்காரு. வணக்கம். வணக்கம் தாரா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரு ஆக்டர் அப்படின்னு நீங்க உங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் வச்சு நீங்க ஓகே ஐ கேன் டூ திஸ், ஐ கேன் பி தட் ஆக்டர் அப்படி அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுதா? சத்தியமாக சொன்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. மற்றவங்க சொல்கிறதுனால தான் நானே ஐடென்டிஃபை பண்ணேன். ப்ரூ நீங்கள் இந்த ஆக்டர் தானே? ஆமாம் நான் இந்த ஆக்டர் தான் அப்படின்னு சொல்லலாம் கை கொடுப்பேன். பிகாஸ் எனக்கு செல்ஃப் எஸ்டீம், இந்த செல்ஃப் என்னமோலாம் சொல்லுவாங்களே, அது என்ன செல்ஃப் இருந்தாலுமே எல்லாமே 0 தான். ஸோ ஐ டோன்ட் ரெஸ்பெக்ட் மை செல்ஃப், ஐ டோன்ட் வேல்யூ மை செல்ஃப். ஸோ இன்னொருத்தங்க வந்து ப்ரோ நீ நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மட்டும் அப்படியா நிஜமாவே நல்லா பண்ணியிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த அப்ரிசியேஷன் எடுத்துப்பேன். ஸோ அப்போ தான் எனக்கு தெரிய வரும் நான் ஒரு ஆக்டர் அப்படின்னு. இப்போ தான் ஒரு லாஸ்ட் 2 வீக்ஸாக வெளில போகும்போது வாட் டு யூ டூன்னு யாராச்சும் கேட்டால் ஐம் அன் ஆக்டர்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் தைரியம் வந்திருக்கு. அவ்வளோதான், இதுதான் உண்மை. சரி, நான் என்ன சொல்கிறேன்னா ஓகே அது வந்து நீங்கள் வெளியில் சொல்கிறதுக்கோ இல்லை யாராவது உங்களை அட்ரஸ் பண்ணும்போது கூச்சமாக இருக்கிறது ஓகே. பட் நான் என்ன சொல்கிறேன், இந்த பாப்புலராக இருக்கிறது அதெல்லாம் தாண்டி ஒரு ஆக்டராக ஓகே இந்த குவாலிட்டிஸ்னால ஐ திங்க் நான் வந்து ஒரு ஆக்டராக ரெசனேட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். மேபி யூ கேன் எம்பத்தைஸ் வித் யா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ஃபீல் ஒன் ஸ்கில் தட் ஐ ரியலி லைக் இஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் கேரக்டர்ஸ் வெரி வெல். இப்போ எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக ஒரு கேரக்டர் இருந்தாலுமே ஐ ட்ரை டு பிரேக் டவுன் த கேரக்டர் சேயிங் திஸ் கேரக்டர்னா இந்த இடத்துல இப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, இந்த ரியாக்ஷன் இந்த கேரக்டர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு when I approach a character I try breaking it down. இப்போ இந்த படத்துல he is a CRPF officer, he is from a like ஒரு Cobra squad which is a younger wing. So இப்போ let's say for example ஒரு பிரச்சனை என்னமோ நடக்குது, அது கிஷன் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணும், ஐயோ பிரச்சனை நடந்துச்சுன்னு ரியாக்ட் பண்ணுவான். பட் that guy doesn't have to react that way. அவனை பொறுத்த வரைக்கும் is just another problem. So he'll be the calm person in the room. So that is one trait I can add to that character. So அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மேபி ஒரு பிரிஸ்கர் பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், அவங்க இமோஷனல் இதுவே டிஃப்ரெண்டாக இருக்கும். இப்போ ஒரு அம்மா வந்து நம்ம ஒன்று கேட்குறாங்கன்னா மா சும்மா அப்படி கேட்டுட்டு இருக்காமா அப்படின்னு சொல்றது என்னுடைய இதுவாக இருக்கும். பட் அந்த கேம் மா இப்போ உனக்கு என்ன அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ்க்கு ஒன்று வருது இல்லை. ஸோ தட் கைண்ட் ஆஃப் அ வேரியேஷன் இஸ் வாட் ஐ ட்ரை டு crack with the characters which I feel like I'm decently good at. So that I think that's how I identify myself. Super. So understand பண்ணிக்க முடியும் உங்களால. Yeah. So இப்போ first முதல் நீ முடிவு நீ happened and நம்ம last conversationல ஒரு 2 years break. Yeah. இப்போ ஒரு அந்த 2 years கேப்ல வந்து என்னென்ன சேஞ்சஸ் நீங்க பாத்தீங்க? ஸ்கிரிப்ட்ஸா இருக்கட்டும் இல்ல சினிமாவை நீங்க வெளியில இருந்து பாக்குறதுக்கான ஒரு சான்ஸ் மறுபடியும் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன்ல. ஃபர்ஸ்ட் நீங்க வெளியில இருந்து பாத்தீங்க, அப்புறம் உள்ள நடிச்சீங்க, திருப்பி நீங்க வெளியில இருந்து ஒரு ஆக்டர் ஆயிட்டு ஒரு ஃபுல் ஃபிளெஷ்ட் ஒரு ஹீரோ ஆயிட்டு நீங்க வெளியில இருந்து பாக்குறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைச்சதுல அப்போ நீங்க நோட்டீஸ் பண்ண சேஞ்சஸ் அந்த மாதிரி ஏதாவது அப்சர்வ் பண்ண முடிஞ்சதா? இது முதல் முடிவு ரிலீஸ்க்கு அப்புறம் ஸோ முதல் முடிவு ரிலீஸ்க்கு அப்புறம் ஐ திங்க் ப்ரெஷர் ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சு. ஏன்னா அது நல்லா போலனா கூட ஐ வுட் ஹவ் been able to handle it. பட் அது ரொம்ப நல்லா அளவுக்கு மீறின ஒரு இதுக்கு தாண்டினதுனால ஐ டோன்ட் நோ ஹவு டு
handle it because I had the responsibility of doing something that is better after that. Honestly சொல்லணும்னா I was lost. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, நான் எடுக்கிற டெசிஷன் கரெக்டாக இல்லையான்னு தெரியல, நிறைய கதைகள் கேட்டேன். பட் எனக்கு அது எங்கேயுமே அது இட் டிடன்ட் அப்பீல் டு மீ. ஸோ ஐ செட் வேண்டான்னு. லைக் ஐ செட் த ப்ரீவியஸ் டைம், ஐ எம் சம்படி ஹூ கிவ்ஸ் அ லாட். நீங்கள் எனக்கு ஒரு 10% கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு 100% கொடுத்தாகணும். ஸோ ஒருத்தங்க வந்து ஒரு 200 ரூபாய் கொடுத்து என் படத்தை பார்க்குறாங்கன்னா இமேஜின் ஹவு மச் ஐ வாண்ட் டு கிவ் தெம் இன் ரிட்டர்ன். ஸோ ஐ ஜஸ்ட் கெப்ட் திங்கிங், ஒரு ஆடியன்ஸோட அந்த இது மட்டும் என் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். லைக் இது தப்பாக எடுத்துப்பாங்களா, இது அவங்களை என்டர்டெயின் பண்ணாதான்னு யோசிச்சுட்டு என்ன விச் I realized in the 2 years that is not, I can't control it. I can't control it. என்னால் I can either be honest to myself or I can take a risk and say கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நல்ல டீமாக இருக்காங்க, let me proceed. So அந்த 2 yearsல what I realized is my goals in cinema எவ்வளோதான் சம்டைம்ஸ் இன்னைக்கு எஸ்பெஷலி டிஜிட்டல் மீடியாவில் சினிமாலெல்லாம் நம்ம வந்து ஒரு ஸ்டெப் 1 to ஸ்டெப் 2 போகணும்னு நினைப்போம். பட் அது தூக்கி ஸ்டெப் 4ல வச்சிரும். ஸோ யூ டோன்ட் நோ வாட் இட் இஸ் டு கோ. யூஆர் இன் ஏலியன் பிளேஸ் வேறு உங்களுக்கு எதுவுமே புரியாது. I feel like முதல்ல முடிவு put me in that step 4 and I was not prepared for it. But instead of staying there, I took 2 steps down. I took 2 steps down. I unlearned everything. சிங்க்னு ஒரு ஹாரர் படம் பண்ணேன், அது நிறைய பேர் பார்க்கல. பட் எனக்கு அந்த ப்ராசஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. I realized that as an actor அது எனக்கு ஒரு ரேஞ்சாக இருக்கு. I could do something like that. That was my step 2. Step 3 was okay, ஒரு பெரிய படம்னா அது எப்படி இருக்கும், can I put myself out there, edit Singapore Saloon. That was my step 3 where I took a step back saying I'm not a hero of this film. I'm a supporting actor in this film. I'll go see ஒரு பெரிய படம்னா எப்படி பண்றாங்க, எந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் இருக்கு, என்னுடைய கான்ஃபிடன்ஸை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு I did Singapore Saloon. That's what led me to Tharunam, which is where I feel I should have rightly been in the natural course of things. Okay. So that has brought me here. ஸோ நீங்கள் வந்து அந்த ஸ்டெப் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ணுறீங்களா? ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி வித் சோஷியல் மீடியாவோட இதில் நேத்திக்கு வந்து ஸ்ட்ரேஞ்சராக இருக்கிறவங்க இன்னைக்கு வந்து பயங்கர பாப்புலராக ஆகுறாங்க. அது பாப்புலாரிட்டி சஸ்டெயின் பண்ணிக்கிறாங்களா இல்லையான்றது ஒரு சப்ஜெக்டிவ் டாபிக். பட் அந்த ஸ்டெப் அப்படிங்கிறது ஒரு மாதிரி பிளர் ஆயிட்ட மாதிரி தோணுதுல. இப்போ நீங்கள் திருப்பியும் வந்து நானும் ஐ கேன் எம்பத்தைஸ் வித் யூ. பட் சில நேரங்களில் இந்த மாதிரி யோசிக்கும் போது ஏன் இவங்க ஏன் ஸ்மார்ட்டாக இல்லை அப்படி சொல்லி கூட நம்ம மேலே ஒரு பேர் வரதுக்கான சான்சஸ் இருக்குல்ல. ஏன் இவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கு, ஏன் இவங்க ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னும் நிறைய வரும். பட் உண்மை என்னன்னா லைக் இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த ஸ்டெப்ஸ் பிளர்ட் உங்களை ஒரு பெரிய இடத்துல வச்சிருது. பட் அந்த பெரிய இடமும் நீடிக்காது. ஏன்னா இன்னைக்கு நீங்க ஒரு இடத்துல இருப்பீங்க, நாளைக்கு இன்னொருத்தங்க அந்த இடத்த எடுத்துருவாங்க. பிகாஸ் நாளைக்கு இன்னொரு விஷயம் ட்ரெண்டிங் இருக்கும். டாஸ்க் என்னன்னா அதை எப்படி சஸ்டெயின் பண்றது. இப்போ நான் வந்து ஒரு 2 படம் பண்ணிட்டோம், ஒரு 10 ரீல் பண்ணிட்டோம், ஒரு 10 யூடியூப் வீடியோ பண்ணிட்டோம், சாதிச்சுட்டு போறதுக்கு நான் இங்க இல்லை. சாகுற வரைக்கும் என்னால் நான் இதான் பண்ணும். அதுக்கு வாட் கேன் ஐ டூ, தட்ஸ் வாட் ஐ எம் ஹியர் ஃபார், விச் இஸ் வை ஐ ஃபவுண்ட் த நீட் டு வாக் பேக் டவுன். அண்ட் சில பேர் நேச்சுரலாக அவங்களுக்கு வரும். லைக் இஃப் ஃபர்ஸ்ட் பிளேஸ்லேருந்து 4th பிளேஸில் வச்சுக்கன்னா அவங்க மேலே இருக்கிற கான்ஃபிடன்ஸோ அவங்க அவுட்லுக் ஆஃப் லைஃப்னாலேயோ அந்த 4th 40th அவங்க ஈஸியாக மாற்றிக்க முடியும். ஏன்னா அவங்களோட புரிதல் அப்படி. எனக்கு அந்த புரிதல் இல்லை. பிகாஸ் நான் அதை எதிர்பார்க்கல. நான் ஒரு ரைட்டராக இருக்கிறதுக்கு தான் நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன். பட் ஐ காட் அ சான்ஸ் டு ஆக்ட். அதுவும் அது என்னன்னு தெரியல. நான் ஒரு ஆடிஷனுக்கு அப்ளை பண்ண, அது என்னமோ நடந்து படம் ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 2 years ஆச்சு. ஸோ நான் அதை விட்டு நான் போய் வேற வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், ஃபுல் டைம் ஜாப் பார்க்க ஆரம்பிச்சேன். தென் திருப்பி சினிமா கொண்டு வந்து எனக்கு இந்த வாய்ப்பு ஒன்று கொடுத்தது. ஸோ ஃபார் மீ இதுவே ஒரு விக்ட்ரி. ஓகே, இதுவே எனக்கு ஒரு 10th ஸ்டெப் மாதிரி தான். பட் இப்போ ஐ இந்த பிளேஸ் வேர் என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை ஒரு என் மேலே இருக்கிற கிரெடிபிலிட்டியை நான் எப்படி சேஃபாக வச்சுக்கிட்டு எவ்வளோ தூரம் சஸ்டெயின் பண்ண முடியுங்கிறது தான் என்னுடைய ஒரு எய்மாக இருக்குது. எனக்கு ஒரு பெரிய ஸ்டார் ஆகணுமோ, ஒரு 100 கோடி 200 கோடி பட்ஜெட், 100 கோடி 200 கோடி கலெக்ஷனோ, தட்ஸ் நாட் ஈவன் இன் மை எய்ம். மை எய்ம் இஸ் ஈவன் 10 years லேட்டர் தருணமோட ஸ்கேலில் ஒரு ஆனஸ்டான ஒரு படம் ஒரு பெரிய ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அது பண்ணாலே ஐல் பி வெரி ஹாப்பி. ஸோ உங்கள் கேள்விக்கான பதில் என்ன, ஐ திங்க் எல்லாருடைய லாஸ்ட் பாயிண்ட் தான் முக்கியம் நினைக்கிறேன். அது எந்த ஸ்டெப்பில் உங்களை கொண்டு போய் விடுதோ தட்ஸ் நாட் அப் டு அஸ். அது சம்டைம்ஸ் கிளிக் ஆகும், சம்டைம்ஸ் கிளிக் ஆகாது. பட் அங்கேருந்து நீங்கள் எதை நோக்கி போகிறீங்க, அது எவ்வளோ சீக்கிரமாக போகிறீங்கிறது தான் விஷயம். பர்ஃபெக்ட். இதுக்கு நடுவில் வந்து சாரி ரொம்ப பூமரா, எனக்கே புரியுது, நான் ரொம்ப பூமரா பேசிட்டு இருக்கேன். இல்லை, அந்த பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆகிறது வந்து இதுவே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேள்விக்கு நீங்கள் இப்படி பதில் சொல்லியிருப்பீங்களான்னா தெரியல. இல்லை, ஸோ ஐ திங்க் அந்த பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் தான் அழகான ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து உங்களோட ஒரு கிளாரிட்டி வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சூப்பர். இது வந்து நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு இருக்கிற கிளாரிட்டியா, இல்லை மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்த கிளாரிட்டியை நீங்கள் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்களா? ஸோ எனக்கு என்ன அட்வான்டேஜ்னா, நான் ஒரு பாட்காஸ்ட் வச்சிருக்கேன் ஸ்பாட்டிஃபைல. ஸோ நான் எவ்ரி மண்டே இப்போ போடுறதில்ல, லிசனர்ஸ் கழுவி ஊற்றுவாங்க எங்கடா போடுற எவ்ரி மண்டே அப்படின்னு. பட் ஒரு அட்லீஸ்ட் அஸ் ரீசெண்ட் அஸ் 3 months பேக் எவ்ரி மண்டே ஒரு எபிசோட் போடுவேன். ஸோ தட் இஸ் மை சான்ஸ் டு ரிமைண்ட் மை செல்ஃப். ஸோ இப்போ நான் சொல்கிற பதில் வந்து பயங்கர கிளாரிட்டியோட உங்களுக்கு தெரியலாம். பட் அந்த ஒவ்வொரு மண்டேயுமே நான் பேசின விஷயங்க தான் இந்த மண்டேல இந்த கிளாரிட்டியை வந்து உருவாக்கியிருக்கு. அண்ட் ஐ ஃபீல் லைஃப் ஹம்பிள்ஸ் யூ.
எனக்கு ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் தட். நம்ம எப்போ வந்து பயங்கரமாக ரெக்க கட்டி பறந்துட்டு இருக்கோமோ இந்த உலகமே நம்மளை கொஞ்சம் ஹம்பிள் பண்ணும். ஸோ ஃபார் மீ முதல் முடிவு இவன் தான் நான் ரெக்க கட்டி பறக்கனாலுமே என்ன ஒரு தூக்கி ஒரு இடத்துல வச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஐ ஹேட் டு கைண்ட் ஆஃப் humble myself and that's what's brought me here, I think. Okay. So அப்போ அந்த peer pressure வந்து அந்த காம்படிஷன் அதுலலாம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இல்லை அது உங்களை பாதர் பண்ணாதா? பாதர் பண்ணும். நான் காலைல எந்திரிச்சு நான் அந்த ரேஸ்ல கலந்துக்க மாட்டேன்னு சொல்லுவேன். ஆனால் மத்தியானத்துக்குலாம் நான் ரேஸ்ல ஓடிட்டு இருப்பேன். உங்களுக்கே தெரியாம ஓடி. ஸோ ஐ திங்க் அது ரொம்ப நேச்சுரல் தான். இப்போ உங்கள் வயசில் ஒருத்தங்க உங்கள் டைமில் நீங்கள் என்ட்ரு ஆன டைமில் ஒருத்தங்க என்ட்ரா இருந்தாங்கன்னா நேச்சுரலாகவே அந்த உலகமே உங்கள் 2 பேரையும் ஒரு மாதிரி கம்பீட் பண்ண வைக்கும். யூ டோன்ட் நோ யூ கம்பீட்டிங், தே டோன்ட் நோ யூ கம்பீட்டிங் வித் யூ, யூ டோன்ட் நோ தட் யூ கம்பீட்டிங் வித் தெம். பட் அது நேச்சுரலாகவே ஒரு விஷயம் நடக்கும். இன்றைக்கி ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஏதாவது ஒன்று போட்டால் நான் யோசிப்பேன், நம்ம ஏன் அந்த மாதிரி யோசிக்கல அப்படின்னு ஒன்று பார்ப்பேன். நம்ம ஏஜ் குரூப்பில் யாராச்சும் ஒரு பையன் செம்மையாக வளர்ந்து வந்தால் செம்மையாக பண்ணுறாங்களே இப்போ நம்மளால ஏன் பண்ண முடியல அப்படின்னு தோணும். அந்த பொறாமைங்கிறது எவ்வளோதான் நம்ம டினை பண்ணாலுமே இருக்க தான் செய்யும். அதை வி கான்ட் டூ எனிதிங் அபவுட் இட். பட் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த பொறாமையை ஒரு ஆக்ஷனாக கன்வெர்ட் ஆகாமல் இருக்கிறது தான் எனக்கு முக்கியம். பிகாஸ் இன்னைக்கு சம்டைம்ஸ் அது ஹேட்டாக சேனல் ஆகிடுது. சில பேர் அந்த பொறாமையிலேருந்து ஒரு ஹேட்டை கொண்டு வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. மோஸ்ட் ட்ரெண்டிங் வேர்ட் வன்மம். வன்மத்தை கக்கிடுவாங்க. ஸோ அது வந்து எதுவும் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ணேன், ஆனஸ்டாக நான் சொல்கிறேன், சில பேரை பார்த்து நான் பொறாமப்படுவேன்னா இட்ஸ் அ பிளேஸ் வேர் ஐ விஷ் ஐ குட் பி தெம் பட் ஐ டோன்ட் மீன் எனி ஹார்ம் டு தெம். நான் அவங்கள இன்ஸ்டாகிராமில் வந்து ஜஸ்ட் மியூட் பண்ணிடுவேன், அவ்வளோதான். நான் அவங்களை ஃபாலோ பண்ணுவேன், அவங்களை சப்போர்ட் பண்ணுவேன். நேரில் மீட் பண்ணால் ஐ விஷ் த பெஸ்ட் ஃபார் தெம். ஆனஸ்ட்லி ஐ விஷ் த பெஸ்ட் ஃபார் தெம். பட் அவங்க டெய்லி போடுற அப்டேட்ஸ் பார்த்தா அது என்ன பாதிக்குதுன்னா அப்படியே அவங்கள ஜஸ்ட் மியூட் பண்ணி வச்சிருவேன், அவ்வளோதான். ஸோ தட் ஐ மீன் குட் ஃபார் தெம். நான் தூரத்துலேருந்து உங்களுடைய சப்போர்ட்டராக இருந்துக்கிறேன், அவ்வளோதான். இப்போ சிலப்போ வந்து இந்த மாதிரி மியூட் பண்ணிட்டு அப்பப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நீங்களே போய் பார்க்குறது அந்த மாதிரி உண்டா? சத்தியமா இல்லை. ஏன்னா ஒன்ஸ் மியூட் பண்ணிட்டா அவ்வளோ. பிகாஸ் இன்ஸ்டாகிராம் திறந்தா என் ஃப்ரெண்டு போடுறது தான் இருக்கும். அவன் பாட்டுக்கு யூஎஸ்ல நம்ம போட்டுட்டு இருப்பான், அவன் கமெண்ட் பண்ணி கலாய்க்கிறது அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர நேரில் பார்த்தா ஐ மீன் வெல். அவங்களுக்கு எந்த கெடுதலுமே நான் மீன் பண்ணல. பட் இப்போ அவங்க ஒரு விஷயம் பண்ணுறதுனால எனக்கு ஒரு பாதிப்பு இருக்குன்னா அப்போ நான் அவாய்ட் பண்ணி நிற்கிறது தானே பெட்ரு. ஓகே, அவ்வளோதான். லெட்ஸ் டாக் அபவுட் மென்டல் ஹெல்த். இப்போ வந்து இது எல்லாமே வந்து அந்த மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான எல்லா ஸ்பேஸுமே இல்லை. அண்ட் ஜென்ரலி இப்போ மீடியாவில் இருக்கிறவங்க ரொம்ப வல்னரபிளாக இருக்காங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது பார்க்கும்போது. நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்த அந்த செட்டப் வந்து வேறு. ஐ திங்க் அப்போ வந்து எல்லா ஆடியன்ஸ்க்கும் கொடுக்குற மாதிரி கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் தனித்தனியாக இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இப்போ என்ன நம்ம பார்க்குறது அப்படின்னு தெரியல. கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறவங்களுக்கும் என்ன க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல. அண்ட் அந்த ட்ரெண்டில் இருக்கணுன்ற ப்ரெஷரில் வந்து அந்த ஒரு பவுண்ட்ரியே இல்லாமல் போகிறத வந்து நம்ம ஒரு ஆடியன்ஸாகவே நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது மென்டல் ஹெல்த் அப்படின்றது இப்போ நீங்கள் சொன்னீங்க கிளாட் நீங்கள் வந்து அதை வந்து ஆக்ஷனாக கன்வெர்ட் பண்ணாமல் அதுலேருந்து எப்படி டிட்டாச் பண்ணிக்கணுன்றதை அழகாக பண்ணிக்கிறீங்க. சில நேரங்கள் அப்படி பண்ண முடியாதப்போ அது நம்மளே ரொம்ப சிலப்போ எனக்கு அந்த மாதிரி தோணியிருக்கு. லைக் டிட்டாச் பண்ணிக்கிட்டாலும் எங்கேயும் சம்வேர் அந்த செல்ஃப் டவுட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அவங்கள ஹார்ம் பண்ணுறது, அவங்களுக்கு கெட்டது நினைக்கிறது அது இல்லை. இன்டர்னலி வந்து சில நேரம் நமக்கு தோணும் நம்ம வர்த் இல்லை போல, அவ்வளோதான் போல. ஐ மீன் பிகாஸ் ஆஃப் திஸ் நம்மளோட நெகட்டிவ்ஸ்லாம் நமக்கு தானே தெரியும். ஸோ அதெல்லாம் நம்ம ஹைலைட் பண்ண ஆரம்பிச்சிடும். பிகாஸ் ஆஃப் திஸ் ஒன்லி ஐம் நாட் கெட்டிங் திஸ், பிகாஸ் ஆஃப் திஸ் எனக்கு இது வரல. அப்படி தோணும் போது அதுலேருந்து வெளில வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மேபி இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லன்னு சொல்கிறேன். நிறைய பேர் எம்பத்தைஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் இதில். கண்டிப்பாக நான் அது ரொம்ப எம்பத்தைஸ் பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு நீங்கள் சொன்ன எக்ஸாக்ட்லி அதே தான். லைக் இன்னொருத்தவங்க சக்ஸஸை வந்து நம்ம பார்க்கும்போது நம்மளை நம்ம அடிக்க ஆரம்பிச்சிடும். நம்மளால ஏன் பண்ண முடியல, ஒரு இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோன்னு சொல்லிட்டு நம்மளுடைய வேர்த்தை நம்ம தாழ்த்திப்போம். என்ன கேட்டிங்கன்னா தெரப்பி இஸ் டெஃபினெட்லி ஒன் திங். அதோட டேபு வந்து இன்றைக்கி ரொம்ப கம்மியாக இருக்குது. நிறைய பேர் ஓப்பனாக இருக்காங்க ஒரு தெரப்பி செஷன் போகிறதுக்கு. ஏன்னா அது தப்பு எதுவுமே இல்லை. எனக்குமே அது ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. அண்ட் ஐம் அ ஸ்ட்ராங் அட்வொகேட் ஆஃப் தெரப்பி அஸ் வெல். அது தவிர ஐ ஃபீல் அதர் திங் இஸ் சோஷியல் மீடியா என்னன்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். லைக் இப்போ நான் ரொம்ப கிளாரிட்டியோட பேசுவேன். பட் ஒவ்வொருத்தவங்க லோவாக இருக்கும்போது இவ்வளோ கிளாரிட்டி அவங்களுக்கு இருக்காது. ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு கீப் ரிமைண்டிங் யுவர் செல்ஃப் எவ்ரி டே ஆர் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் டைம். அது ஒரு கிளாஸ் ஹவுஸ். நிறைய பேர் வந்து அதை வந்து லைஃப்னு நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது. ஃபேமுங்கிறதே ஒரு இன்னைக்கு வந்து எனக்கு இதெல்லாம் இருக்குது, நாளைக்கு இல்லாமல் போகலாங்கிறது எனக்கு தெரியும், எனக்கு ஆனஸ்டாக தெரியும். ஸோ ஐ திங்க் அந்த பயம் தான் உங்களை இன்னும் ட்ரைவ் பண்ணதை நினைக்கிறேன். நாளைக்கு எனக்கு இது இருக்காது, ஸோ நான் இன்னைக்கு என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணிக்கிறேன். எக்ஸாக்ட்லி. லைக் ஒரு அட்டென்ஷன் ஒன்று வரணும், ஒரு விஷயம் ஒன்று வரணும்னு சொல்லும்போது நிறைய பேர் தேவ் லாஸ்ட் தேர் லைஃப்ஸ் பிகாஸ் ஆஃப் இட். நிறைய கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாருமே. அண்ட் நம்ம வந்து ஆடியன்ஸ் ஃபேஸிங்காக இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயமும் நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் பீப்புள் ஹேவ் த ரைட் டு கமெண்ட் அபவுட் இட், பீப்புள் ஹேவ் த ரைட் டு ஷேர் த தாட்ஸ் அபவுட் இட் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நம்ம நிற்பாட்டோம். I think the most important thing is social mediaங்கிறது today has become real life. நீங்கள் சொன்ன 2017 இருக்கும்போது நான் ஒரு யூடியூப் வீடியோ போடுவேன். யூடியூப் வீடியோ போட்டு என்னோட ஃபோன் யூசேஜே ஒரு நாளைக்கு ஒரு 2 hours இருக்கும். அதுக்கப்புறம் போய் ஃப்ரெண்ட்ஸோட கிரிக்கெட் ஆடுவேன், இல்லைனா வீட்டில் ஏதாவது ஒன்று பண்ணுவேன், படத்துக்கு போவேன். இன்றைக்கி அந்த ஃபோன் யூசேஜே 5 times இன்க்ரீஸ் ஆனதுனால நம்ம ரியல் லைஃப்பில் வாழறதை விட நம்ம ஃபோனில் தான் அதிகமாக வாழ்ந்துட்டு இருக்கோம். So that is becoming our real life. So what we see there is what we are believing.
அதனால தான் ஐ ஃபீல் பீப்புள் ஆர் வேல்யூயிங் தட் அ லாட் மோர். அவங்களுடைய ஒர்த் ஆன் சோஷியல் மீடியா வேல்யூஸ் மோர் தென் தேர் ஒர்த் ஹியர். ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இதை நான் ஷேர் பண்ணணும். ஆனஸ்ட்லி ஐ டோன்ட் திங்க் எனிவன் எல்ஸ் வில் ஷேர் திஸ், பட் ஐ எம் வெரி ஓப்பன், ஸோ ஐல் ஷேர் இட். எனக்கு வந்து ஈவன் இஃப் ஐ எம் ஃபீலிங் லோவில், நான் என் ரியல் லைஃப்பில் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு பதிலாக நான் இன்ஸ்டாகிராம் எடுத்து அதில் ஒரு ஸ்டோரி போடுவேன். டோன்ட் வரி இது என் ஃபியான்ஸ் நான் சுற்றி என்கிட்ட கேட்பா, ஷீல் சே, நீ இப்போ அது போடுறதுனால உனக்கு என்ன கிடைக்குது? நீ ஒரு 10 பேருக்கு நீ சோகமாக இருக்குன்னு தான் சொல்லிக்க போகிற. நீ ஒவ்வொரு வாட்டியும் யூ கான்ட் ரன் டு சோஷியல் மீடியா டு டெல் தம் தட் யூ நாட் ஃபீலிங் குட். ஜஸ்ட் ஸ்டாப் இட். நீ ஃபோனை ஓரமாக வச்சு வா, ஏதாவது படம் பார்க்க போகலாம், ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு ஷீ only pulls me out of it. அதுவே ஒரு பெரிய சைன். நான் இப்போ சோகமாக இருக்கேன், நான் எதுக்கு உலகத்துக்கிட்ட சொல்லணும்? ஐம் நாட் ஆனஸ்ட்லி ஐம் நாட் மோட்டிவேட்டிங் எனிபடி. நான் பேசிக்காக ஒப்பாரி வைக்கிறேன். அது ஏன் வைக்கணும்? அந்த ஒரு மனப்பக்குவம் வந்து ஒவ்வொரு தருணத்தில் இருந்தாலுமே நம்ம வந்து ஐ ஃபீல் வில் பி ஏபிள் டு bypass that. It's very easy to say, ப்ராக்டிஸ் பண்ணுறது கஷ்டம், பட் has to happen நினைக்கிறேன். இப்போ நான் ஒரு ரேண்ட் வந்து உங்ககிட்ட பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து அதை விட பெரிய பிரச்சனை என்கிட்ட சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அதுவே வந்து என் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே, நம்ம பரவாயில்ல, இதுதான் கோத்ரூ பண்ணிருக்கோம், அவங்க வேறு ஏதோ ஒன்று கோத்ரூ பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒன்று தோணுது. இல்லைன்னா இந்த உலகத்தில் யாருமே அப்போ சந்தோஷமா இல்லையா, எல்லாரும் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில தான் வந்து இருக்காங்களா, ஆஃப் லைட் எனக்கு அப்படி தோணுது. ஸோ ஆனால் அவங்க வெளில பார்க்கும்போது சிரிச்சிட்டு ஜாலியாக தானே இருக்காங்க. ஐ திங்க் இது எப்படி வந்து இப்போ முந்தினா வந்து வீல் ஹேவ் அ ஃபேஸ் வேர் நம்ம சேடாக இருந்தால் சேடாக மட்டும் தான் இருப்போம், அதை ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சந்தோஷமாகும். இப்போ வந்து நமக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் ஒரு அதை ஃபுல்லாக அனுபவிக்க முடியல, சோகமாக இருக்கிறதும் ஃபுல்லாக அனுபவிக்க முடியலையோன்னு எனக்கு தோணுது. ஆமாம், அந்த ஒரு செக் ஒன்று இருக்குது. அண்ட் வி லுக் அட் அதர் பீப்புள். நம்மளும் நினைப்போல செம்ம ஜாலியாக இருக்காங்களா, காசு இருக்குது, கார் இருக்குது, செம்ம ஹாப்பியாக இருப்பாங்க. பட் அவங்க கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். அது வேறு விதமான கஷ்டமாக இருக்கலாம். அதை ஷேர் பண்ணும்போது இட் வில் பி கம்ஃபர்டிங். தட்ஸ் வை ஐ லைக் டாக்கிங் அபவுட் மை ப்ராப்ளம்ஸ். இப்போ இந்த போஸ்டர்லையோ இதுவே பார்க்கும்போது என்னப்பா அந்த பையன் அப்படின்னு யோசிப்பான். பட் இதுதான் நான், எனக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்குது, எனக்கும் என் மைண்டில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் ஓடிட்டு இருக்கு. அண்ட் யூ ஷுட் ஆல்சோ நோ தட். இப்போ நான் ஒரு பேனர்லையோ ஒரு போஸ்டர்லையோ இருக்கிறதுனால நீங்களும் நானும் வேற கிடையாது, நம்ம எல்லாருக்குமே ஒரே விதமான ப்ராப்ளம்ஸ் தான். ஸோ அந்த ஒரு விஷயம், தட்ஸ் வை ஐ ஃபீல் யூ ஆல்சோ ஃபீல் லைக் தட் ஒரு வேலை ஓகே அவங்களுக்கு என்னடா இந்த பிரச்சனை அவங்கள நம்ம பிரச்சனை பெருசாக இருக்குது, ஆர் யூ டென் டு எம்பத்தைஸ் வித் them. I think that's the thing, because we have a feeling that they have different problems, but we are all the same. ஆமாம். அண்ட் இப்போது அம்மாவோட இருக்கும்போது இல்லை அம்மா கிட்டேருந்து கிடைக்கிற வேல்யூஸ் எந்தெந்த இடத்துல ஷேப் அப் பண்ணதை நீங்கள் வந்து ஒரு பாயிண்டில் ஃபீல் பண்ணுவோம்ல நம்ம. ஓகே, இப்போ வந்து என் அம்மா கிட்டேருந்து நான் எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் வந்து, என் அம்மா வந்து யார் அவங்களுக்கு கெட்டது பண்ணாலும் அவங்க வந்து அவங்கள பார்க்குற பார்வையில் மாற்றவே மாட்டாங்க. ஸோ ஷில் பி த சேம். ஓகே, அது அவங்களோட நேச்சர், அப்படி இருப்பாங்க, அது ரொம்ப நேச்சுரலாக இருப்பாங்க. அதை நான் வந்து எடுத்துக்க ட்ரை பண்ணுறேன். அதுதான் எனக்கும் அவங்க இன்டெரக்டாக சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி அம்மாவோட அப்ரிங்கிங்கில் வந்து ஸ்பெஷலி வந்து அம்மா பையன் அப்படிங்கிற அந்த 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 பாண்டிங், அதை பற்றி சொல்லுங்களேன். எனக்கு அது ரொம்ப ஸ்பெஷல். நான் நிறைய விஷயம் வந்து அம்மா இப்படி பண்ணுன்னு பெருசாக என்கிட்ட சொன்னது கிடையாது. எங்கள் அம்மா என்கிட்ட ரேண்டமாக 2 விஷயம் தான் கேட்டாங்க. எனக்கு எப்போ ஞாபகம் இல்லை, சின்ன வயசில் இருக்கும்போது என்கிட்ட சொன்னாங்க, நீ வளர்ந்தா யூ ஷுடன்ட் ஸ்மோக் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கம்மியான வயசு, எனக்கு ஸ்மோக்கிங்னா எனக்கு கூட அவ்வளோவா தெரியாது. என்கிட்ட அதை சொன்னாங்க. இன்னை வரைக்கும் ஐ நெவர் டச்ட் அ சிகரெட். நான் ஆனஸ்ட்லி நான் அடுத்த பண்ண படத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சிகரெட்டே லைட் பண்ணேன். அதுவும் சீனில் இப்படி பிடிச்சிட்டு இருந்த டேரக்டர் வந்து இல்லை ப்ரோ உங்களுக்கு அது செட் ஆகலை, அது போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தட் இஸ் சம்திங் தட் இந்த மாதிரி விஷயம் மட்டும் தான் அம்மா என்கிட்ட கேட்டிருக்காங்க. அதை தவிர இட்ஸ் வாட் வி see and learn from them. இப்போது எங்கள் அம்மா கிட்ட இருந்து ஐ லேர்ன் தட் நாட் டு ட்ரஸ்ட் பீப்புள் வெரி ஈஸிலி. லைக் sometimes you learn from the good, sometimes you learn from the mistakes they make. நான் அந்த மாதிரி ஈஸியாக நம்பிடுவாங்களா? எங்கள் அம்மா ரொம்ப ஈஸியாக நம்புவாங்க. she trust people a lot. லைக் ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா ஓகேன்னு அவங்க ஓகே அப்போ அவங்க பண்ணிடுவாங்கன்னு நம்புவாங்க. இன்னைய வரைக்கும் நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறது தான், இல்லை டோன்ட் ட்ரஸ்ட் பீப்புள் தட் ஈஸிலி, பீப்புள் ஆர் நாட் லைக் தட் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நானும் அந்த தன்மை எனக்கும் இருக்குது. பட் ஐ ரியலைஸ் தட் ஐ ஷுடன்ட் மேபி டூ சம்திங் லைக் தட். அட் த சேம் டைம் இப்போ ஃபேமிலி அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்ததுன்னா எங்கள் அம்மா அவுட் ஆஃப் த வே போய் அவங்க ஒரு விஷயம் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. ஷி கேர்ஸ் அபவுட் தெம், லவ்ஸ் தெம். அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு இப்போ ஃபேமிலி வேல்யூஸ் ஃபுல்லாக எங்கள் அம்மா கிட்ட இருந்தால் எனக்கு வந்தது. அண்ட் எங்கள் அம்மாவுக்கு 3 sisters. அப்பா சின்ன வயசுலேயே அம்மா அப்பா டிவோர்ஸ் ஆனதுனால ஐ வாஸ் brought up by 4 women. So I have exactly the family values of what they have. இப்போ சின்ன சின்ன விஷயங்கள் how they look at life, and each of them has a different personality. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் கைண்ட் ஆஃப் has stuck with me. ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் தான் மோஸ்ட்டாக. ஓகே, இது ஐ திங்க் யூ கேன் ஆன்சர் டு திஸ் கொஸ்டின். இப்போ ஒரு அம்மா அப்பா, ஐ மீன் அம்மா அப்பா கூட வேணாம், ஒரு மேல் ஒரு ஃபீமேல் ஒரு குழந்தைய வளர்க்கும் போது 2 விதமான டிஃப்ரெண்ட் ட்ரையட்ஸ் கம்மிங் டுகெதர் அண்ட் அந்த குழந்தை வந்து வளர்றாங்க. இப்போ ஒரு மேல் மட்டும் ஒரு குழந்தைய வளர்க்குறது, ஒரு ஃபீமேல் மட்டும் ஒரு குழந்தைய வளர்க்கும்போது அதில் இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் இல்லை, அந்த டிஃப்ரென்சஸ் வந்து எப்படி இருக்குது, அதை பற்றி ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா நீங்கள்?
நான் யோசிச்சிருக்கேன். பட் ஐ ஆல்சோ ஃபீல் லைக் இட்ஸ் ஆல்சோ பிகாஸ் நம்ம தான் அசைன் பண்ணியிருக்கோம். சேயிங் ஒரு ஃபாதர்னா அவங்க இந்த மாதிரியான ரோல்ஸ் தான் பண்ணணும், ஒரு மதர்னா இந்த மாதிரி ரோல்ஸ் தான் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் அவனு சொல்கிறேன். இட்ஸ் அ வெரி கொஞ்சம் பிற்போக்கான ஒரு தாட் தான். பட் ஒரு 20-30 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன ஐடியா இருந்ததுன்னா, ஒரு குடும்பத்தில் அப்பா போய் வேலை செய்வார், அம்மா வந்து வீட்டை பார்த்துப்பாங்க. ஸோ அப்பா வந்து ஃபினான்ஷியல் இதுவாக இருப்பாங்க, அப்பா பிரெட் வின்னராக இருப்பாங்க, அம்மா வந்து வீட்டு விஷயங்கள்லாம் பார்த்துப்பாங்கிறது தான் ஒரு இதுவாக இருந்தது. திஸ் வாஸ் த டெஃபினிஷன் ஃபார் மீ அட்லீஸ்ட். அப்பா ஒரு ஆட்டோ எடுத்தால் கூட அப்பா என்னப்பா பண்ணுறாங்க தான் கேட்பாங்களே தவிர அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்க மாட்டாங்க. ஸோ திஸ் இஸ் த ஐடியா ஆஃப் சொசைட்டிஸ் ஐடியா ஆஃப் வாட் அ கை அண்ட் ஃபாதர் அண்ட் மதர் ஷுட் பி. இப்போ எங்கள் அம்மா வேலை பார்க்குறாங்க, எங்கள் அம்மா வீட்டையும் பார்த்துக்கிறாங்க. ஸோ சின்ன வயசுல நீங்கள் 2 பேர் மட்டும்தான்? நானும் அம்மாவும் மட்டும்தான். ஓகே. அம்மா வந்து வேலைக்கு போவாங்க, அம்மா வீட்டையும் பார்ப்பாங்க. என் கூட அந்துமான்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க தான் எங்கள் வீட்டில், எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்து அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க தான் ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிலாம் வீட்டுக்கு வந்து சமைச்செல்லாம் கொடுக்குறது. ஸோ நாங்கள் 3 பேர் தான். அவங்க நைட் போயிடுவாங்க அவங்க வீட்டுக்கு, அவங்க வாழ்க்கையை பார்க்க போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு அப்பா என்ன ட்ரெய்ட்ஸ் எல்லாம் பொசஸ் பண்ணுமோ அது எங்க அம்மா கிட்ட இருந்தது. ஒரு அம்மா என்ன ட்ரெய்ட்ஸ் எல்லாம் பொசஸ் பண்ணுமோ. எக்ஸாம்பிள் 2 எக்ஸாம்பிள் அப்படி சொல்ல முடியுமா? பை சொசைட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூஸ்வலி தெரிஞ்சு அப்பானா செம ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, ரிப்போர்ட் கார்டு அப்பா கிட்ட போய் கொடுக்கறது கஷ்டம், இந்த மாதிரி விஷயங்கள் அப்பா பார்த்துப்பாங்க. திஸ் இஸ் ஆல் நாட் மை திஸ் இஸ் சொசைட்டிஸ் டெஃபினிஷன் ஆஃப் ஃபாதர். மதர்னா அன்பா பார்த்துப்பாங்க, சமைச்சு கொடுப்பாங்க, எங்கேயாச்சும் வெளில கூட்டு போகணும், இதுக்கெல்லாம் போகணும்னா அம்மா தான் கூட்டு போகணும், அப்பா பிடிஏ மீட்டிங் வர மாட்டாங்க. இதெல்லாம் நம்ம சினிமாவில் பார்த்ததோ சொசைட்டி வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண ஒரு விஷயம். இப்போ எங்க அம்மா இது எல்லாமே இருந்திருக்காங்க. ஷி ஹஸ் வாட் எவர் 2 parents should be, my mother has done that as 1 parent. So எனக்கு அந்த நீட் எங்கேயுமே கிடையாது. மேபி சில ஏரியாஸ் வேர் ஒரு பையன் ஒரு அப்பா கிட்ட மட்டும் பேசக்கூடிய விஷயங்கள், மேபி சம்திஙங் பயாலஜிக்கல் or something like that, you can't. அது அந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ் இப்போ ஃப்ரீயா பசங்க அவங்க அப்பா கிட்ட பண்ற ஸ்பேஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, I'm not saying about intimacy. இப்போ நமக்கு ஹியூமன் பாடியில் ஏதாவது ஒரு பிரச்சனை, you want to go ask something to him, இப்போ ஒரு அப்பா அப்ரோச் பண்றது ஈஸி பிகாஸ் it's two guys. பட் இட்ஸ் நாட், அது அம்மா கிட்ட போகிறதுக்கு எப்போவுமே ஒரு தயக்கம் ஒன்று இருக்கும், அந்த ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்கும். அதை தவிர எனக்கு தெரிஞ்சு எனக்கு எந்த விதமான லைக் I've not felt that void at all. Maybe if you ask somebody else to go through this side, or I go through an entire childhood again with the dad also in the picture, maybe எனக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கலாம். பட் எனக்கு அதில் பெருசாக தெரியல because I said there are also a lot of like uncles எல்லாமே இருந்திருக்காங்க. So I learned different things from them also. So and friends, all my friends, my cousins எல்லாருமே இருந்ததுனால எனக்கு அந்த ஒரு void ஒன்று ஃபீல் ஆகல. It was, yeah. இப்போ அம்மா வந்து நம்ம நீங்கள் ஐ திங்க் அது ரொம்ப ப்ரெஷரைசிங்கான ஒரு ஸ்பேஸில் தான் அவங்க இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வீட்டை பார்த்துட்டு வேலைக்கு போகிறதுங்கிறது இஸ் நாட் ஈஸி. இப்போ நான் வந்து ஐம் ஸ்டேயிங் அலோன். ஸோ என் வீடை நான் தான் பார்த்துக்கிறேன், வேலைக்கு நான் போகிறேன்னும் போது எனக்கு வந்து இட்ஸ் நாட் எல்லா நாளுமே ஒரே நாள் இருக்கிறது இல்லை. அவங்களுக்கு ஆடடாக நீங்கள் வேற இருக்கீங்க. ஒரு நல்லா படிக்க மாட்டேன், ஏதாவது ஒன்று சேட்டை பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அது வேற ஒரு ஆடட் ப்ரெஷர். அப்படி இருக்கும்போது அவங்களோட பேட் டேஸ்லாம் நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பித்தது எப்போ? ஓகே அம்மா இஸ் ஹேவிங் அ பேட் டே, அதை ரெக்கக்னைஸ் பண்ணி அதை பற்றி பேசியோ இல்லை யார்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க அவங்க? மோஸ்ட்டாக அவங்க சிஸ்டர்ஸ் கிட்ட, அவங்க கொலீக்ஸ் கிட்ட அந்த மாதிரி தான் ஷேர் பண்ணாங்க. என்கிட்ட அவ்வளோ பெருசாக காட்ட மாட்டாங்க. ஏன்னா அவங்க காலையில் எந்திரிச்சு லைக் ஒரு 7 o'clock எந்திரிக்கிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி எந்திரிச்சுவாங்க. எந்திரிச்சு எனக்கு லஞ்ச் பேக் பண்ணிட்டு என்னை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு அவங்க வேலைக்கு போவாங்க, சீரியல் ஷூட்காக போவாங்க. 9 அப்போலாம் அவங்களுக்கு கால் ஷீட் 9 to 9 நினைக்கிறேன். ஸோ 9 o'clock வரைக்கும் ஷூட் பண்ணிட்டு திரும்பி வந்துட்டு எனக்கு ஏதாவது ஹோம் ஒர்க் இருக்கான்னு பார்த்து இது பண்ணிட்டு தான் அவங்க படுப்பாங்க. ஸோ அவங்க டே வந்து பேசுறதோ எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கோ எதுவுமே இருக்காது. லைக் லிட்டரலி நெக் டு நெக்காக இருக்கும். அவங்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பெருசாக என்கிட்ட அவ்வளோவா காட்டிக்க மாட்டாங்க. அந்த ப்ராப்ளம் நடக்கும்போது நான் இருந்தால் மட்டும் தான் எனக்கு அந்த ப்ராப்ளம்னு தெரியுமே தவிர ஷீ ஆல்வேஸ் பிலீவ்ஸ் இஃப் ஷீ ஹைட்ஸ் இட் ஃப்ரம் மீ தட் ஐ வில் பி கம்ஃபர்டபுள். அது எனக்கு வயசாக தான் எனக்கு புரிஞ்சுது தட் ஷீ ஃபீல்ஸ் அதை மறைச்சா அது பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஐ ஸ்டார்ட் டெல்லிங் ஐ எம் ஓல்ட் இனஃப், இப்போ எனக்கு நான் வளர்ந்துட்டேன், யூ கேன் டெல் மீ there's a problem, I will be on your side to solve it. அது இப்போ தான் சின்னதாக ஒரு கல்ச்சராகவே. யூ won't believe, 1 மாதத்துக்கு முன்னாடி நான் இப்போ கல்யாணம் நடக்க போது ஒரு வென்யூ ஒன்று புக் பண்ணியிருந்தோம். அந்த வென்யூவில் ஒரு இஷ்யூ, லைக் லிட்டரலி யோசிச்சு பாருங்க, அந்த இடத்தையே நாங்கள் மாற்றணும். ஓகே, இன்விடேஷன் மட்டும் அடிக்கல, அது எல்லாமே பேசி அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. எங்கள் அம்மா தான் கோஆர்டினேட் பண்ணுறாங்க. எங்கள் அம்மா வந்து என்கிட்ட சொல்லலாம் பிரச்சனைன்னு, 2 நாளாக என்கிட்ட சொல்ல 2 நாள் அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து என்கிட்ட சொல்லவே சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு. ஸோ இமேஜின், அது சின்ன வயசுலேருந்தே இட்ஸ் ஸ்டக் டு ஹர் சேயிங் இவன்கிட்ட சொன்னால் அது இவனை பாதிச்சிரும்னு சொல்லிட்டு ஷீ ஜஸ்ட் கீப் இட் டு ஹர் செல்ஃப் டில் ஷீ கேன் ஈவன் ஃபைண்ட் அ சொல்யூஷன் ஃபார் இட். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்
நீங்க என்ன கேள்வி கேட்டீங்கன்னு மறந்துட்டேன். ப்ராப்ளம்ஸ் ஸோ ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி தான் ஷி இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இட் டு மீ ஆர் ஐ ஹவ் கம் அக்ராஸ் இட். ஸோ ஐ திங்க் அவங்களுக்கும் வந்து அது யூஸ் டு ஆயிடுச்சு, உங்களுக்கும் அது பழகிடுச்சு. அதை வந்து அவங்க இழுத்து அந்த பிரச்சனையை வெளில அப்படி இழுக்கணும், அப்போ தான் நமக்கு தெரியும் அந்த பிரச்சனை ஒன்று இருக்குன்னு. ஓகே. அண்ட் இப்போ நீங்கள் சொன்னீங்க வித் லாட் ஆஃப் வேல்யூஸ் வந்து உங்களை வந்து வளர்த்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான் பிலீவ் பண்ணுறேன் ஒரு சொசைட்டியில் ஒரு பையன் என்றது வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க என்ன வேல்யூ கொண்டு வராங்களோ அது வந்து ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். அது எப்படி வேணா அது அந்த சொசைட்டி வந்து பாதர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்மோக் அப்படிங்கிறத தாண்டி வேற என்ன விஷயங்கள் நீங்கள் யூ மேட் ஷூர் இது பீங் அ மேன் நான் கண்டிப்பாக பண்ணவே கூடாது அப்படின்னு? பண்ணவே கூடாதுன்னா டுடே வி அண்டர்ஸ்டாண்ட் சர்டன் திங்ஸ் மேக் பீப்புள் அன்கம்ஃபர்டபிள். ஸோ ஒரு இன்னொருத்தவங்களை அன்கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிற எந்த விஷயமே நம்ம பண்ணக்கூடாது. அதில் ஜெண்டர் வராது, பட் நான் ஜெண்டர் வர விஷயத்திலே கேட்குறேன். இல்லை ஸோ இப்போ நான் ஒரு விஷயம் பண்ணேன், ஐ எம் அவுட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ், லைக் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட நான் வெளில இருக்கேன்னா அவங்களை வந்து I'll make sure if I can drop them on the way, I'll always make sure I drop them on the way. I'll ask them to just message me, once they reach home, because at least I believe என் கூட இருக்கிற எல்லாருமே they have that belief that or அவங்க அம்மா அனுப்புனா கூட அவன் இருக்கானா பார்த்து I don't drink, I don't smoke. So if you go out somewhere they know that they can reach out to me. இன்னைக்கு கூட அவங்களுக்கு கால் போதான் எனக்கு கால் வரும் இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுப்பேன். So I feel that I'm not an example. I feel everybody needs to do this and பண்ற நிறைய பேருமே இருக்காங்க. பண்ணாத சில பேர் தான் பிரச்சனை. அவங்களால எல்லாருக்குமே ஒரு பேர் வரதும் is right, because how can you differentiate who you can trust and who you can't trust? அந்த ட்ரஸ்ட்ங்கிறது ஒரு entire society of men we have to build together. So என்ன கேட்டா things like this where just trust that they can be themselves with you and not be judged or not be like ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வந்து பண்ணிடுவோமோங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு வரக்கூடாது. That is one thing that not because I'm brought up this way or by a single parent, even if whatever upbringing I have, nothing is an excuse for me to behave that way. That's what I feel. இது வந்து நான் எங்கள் அம்மா சொல்லி நான் கற்றுக்கல. நம்ம கேட்குற கதைகள் பார்க்குற விஷயங்கள் அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கிரியேட் பண்ணுற ஒரு பவுண்டரி தான். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஆக்டராக இருக்கீங்க, உங்களுக்கு தனி மாரல்ஸ் எத்திக்ஸ்லாம் வந்து தனியாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கும். லைக் வித் ஏஜ் அது இன்னும் ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணி நீங்கள் வச்சுருப்பீங்கல்ல. ஸோ எதெல்லாம் நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாதுன்னு இருக்கீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஐம் சேயிங் தி ஸ்டோரி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். இது சொன்னால் கொஞ்சம் பிரச்சனை வரும், பட் ஐம் ஃபைன். ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஐ வாஸ் சப்போஸ் டு டூ அ ப்ராஜெக்ட். அவங்க வந்து என்கிட்ட கதை ஃபுல்லாக சொல்ல முடியாது, நான் ஒரு 1 லைனாக மட்டும் சொல்கிறேன்னு சொன்னாங்க. பட் லாட் ஆஃப் பீப்புள் ஹூ தெரிஞ்சவங்க அந்த ப்ராஜெக்டில் இருந்ததுனால நானும் அந்த ப்ராஜெக்ட் பண்ணலான்னு ஒத்துக்கிட்டேன். அந்த ப்ராஜெக்ட் பில்டப் ஆகி ஃபர்ஸ்ட் டே ஷூட் வரைக்கும் போயிட்டோம். ஃபர்ஸ்ட் டே ஷூட்டில் ஐ தாட் அன்டில் தென் நான் ஒரு ஆக்டர். லைக் முதல் முடிவுல ஒரு லிப்லாக் சீன் இருந்தது. நான் லிப்லாக்லாம் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. பட் அந்த ஸ்கிரிப்டுக்கு அது தேவைப்பட்டது. அந்த நேரத்தில் ஆக்ஷன் சொல்லும் போது எனக்கு ஒரு ஸ்விட்ச் ஒன்று ஆஃப் ஆச்சு. என்னோட ஆக்டராக மட்டும் செயல்பட முடிஞ்சது. ஐ தாட் ஓகே, as an actor any kind of role you give me I can do அப்படின்னு. I go on the first day of set. It's a negative shade character. என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சீன் இருக்கு, we're not shooting today, but இந்த மாதிரி ஒரு சீன் இருக்கு, you have to force yourself on a girl. That's the scene. I couldn't do it. I couldn't. அந்த சீன் அடுத்த நாள் தான் ஷூட் பண்ணுறோம். அந்த ப்ராஜெக்ட் அந்த இடத்துல என்னால் ஒரு நிமிஷம் கூட நிற்க முடியல. லைக் எனக்கு அது ஏன் தெரியல. ஐ couldn't see myself that way because I am somebody நான் பண்ணுற ஒவ்வொரு கேரக்டரும் I think of myself that way. லைக் இதுக்கப்புறம் I'm doing a film where I play a grey shade. அதுவுமே இட்ஸ் மோஸ்ட் லைக் நாட் ஹராஸ் பண்ணுற பர்சன் கிடையாது, பட் லைக் ஒரு நெகட்டிவ் கேரக்டர். ஐ வாஸ் ஏபிள் டு புட் மை செல்ஃப் இன் தட். அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு டூ தட் சீன் பிகாஸ் ஐ டோன்ட் என்டார்ஸ் ஷோயிங் இட். ஐ டோன்ட் என்டார்ஸ் anything with it and I had to leave the project. I left the project. It caused a lot of issues for a lot of people and I feel very apologetic for it right now. Maybe a lot of things could have been handled better, but enala adu panna mudiyala. So maybe that is the answer to what you said. Morally I wasn't able to push. Maybe smoke is fine, I'm an actor, but சில விஷயங்கள் I'm not able to get past. Maybe 10 years later என்னால் அந்த ஒரு மெச்சூரிட்டியோட I might be able to do a scene like that, but today I was not able to. You think இது எல்லா கிரியேட்டர்ஸ்க்கும் இது ஒரு பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? லைக் இது வந்து ஏன்னா இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து படங்கள் வந்து வெறும் படங்கள் மட்டும் கிடையாது. வி சி ஆஸ் நம்மளை எப்படியோ நம்ம அந்த மெயில் கேரக்டர் கூடயோ இல்லை ஃபீமேல் கேரக்டர் கூடயோ இல்லை ஏதோ ஒரு கேரக்டர் கூடயோ நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்துக்குறோன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வரைக்கும் நம்ம பெருசாக ஒரு அவேர்னஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எவ்வளோ தான் நம்ம அப்படி இப்படி பேசினா கூட நம்ம ஏதோ ஒரு ஹீரோ ஃபேண்டசைஸ் பண்ணுறோம் இல்லை ஏதோ ஒரு சீன் இன்றைக்கும் நம்ம ஒரு ரொமான்டிக் சீனாக ஒரு அலைப்பா இதே மாதிரி நடந்துராதா அப்படிங்கிற ஏதோ ஒன்று வந்து நம்ம ஃபில்மையாக ஒன்று நடந்துகிட்டே இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபில்ம் மேக்கர்ஸ் ஆகட்டும் ஆக்டர்ஸாக இருக்கட்டும் எவ்வளோ கான்ஷியஸாக இருக்கணும். அதோட இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் சொல்லுங்களேன். ஆஸ் அ ஆடியன்ஸாகவே நீங்கள் சொல்லுங்கள், ஒரு ஆக்டராக கூட நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இப்போ நான் சொன்ன விஷயம் சரியில்லை. லைக் ஒருத்தங்க வந்து they want to do a scene where
they are forcing themselves on somebody or something. அது ஒரு கேரக்டர். அது அவங்க பண்ணணும்னு முடிவு பண்ணா அதுல எந்த தப்புமே கிடையாது. ஈவன் அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து நான் விலகும் போது நான் அந்த டைரக்டர் கிட்ட இஸ் சீனியர் டைரக்டர் அண்ட் ஐ அப்பாலஜைஸ் டு ஹிம் சேயிங், ஸோ நான் என்ன சொன்னேன்னா, லைக் ஐ செட், ஐ ஹேவ் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் சார், நீங்க எழுதின விஷயத்துல எதுவுமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. I am not able to get myself to do it. Maybe இது முன்னாடி எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அதை ஏற்றிருக்கவே மாட்டேன். பட் I didn't get the opportunity to get to know about it. But I'm really sorry ன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். So if anyone else wants to play that role, it's their choice. They are a creator. எனக்கு வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எங்கே வரணும் அப்படின்னு I feel is, இப்போ ஒரு கான்டென்ட் கிரியேட்டராக எடுத்துக்கிட்டிங்கன்னா, ப்ரொமோட்டிங் ஆர் என்டார்சிங் ஐடியாலஜிஸ் ஆர் பிராண்ட்ஸ், லைக் இப்போ ஒரு ரம்மி விளம்பரமோ இல்லை ஓப்பனாகவே சொல்லுவோம் ரம்மி விளம்பரமோ ஒரு பெட்டிங் ஆப்போ, so many people do it today and I know for a fact that they pay a lot of money, but it's your choice whether you should endorse it or not, because அதனால ஒருத்தங்களுக்கு கண்டிப்பாக பாதிப்பு வரப்போகுது. இந்த ஒன் டே ட்ரேடிங் அப்படின்லாம் நிறைய விஷயம் சொல்லுவாங்க. நீங்கள் 5,000 போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டே 10,000 தரும், வராது. ஓடுறவங்களுக்கே தெரியும் அது வராதுன்னு. ஸோ தட்ஸ் வை யூ நீட் டு பி ரெஸ்பான்சிபிள், பிகாஸ் ஈவன் தோ யூ நாட் அன் இன்ஃப்ளூயன்சர், யூ ஆர் அன் இன்ஃப்ளூயன்ஸ். உங்களை பார்த்து யாராச்சும் ஒருத்தங்க வந்து அதை ஏற்றுக்க போகிறாங்க. இப்போ ஒரு படத்தில் ஸ்மோக் பண்ணுறதோ ட்ரிங்க் பண்ணுறதோ தப்பு நீங்கள் கேட்டீங்கன்னா, ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ராங், பிகாஸ் ஐ ஃபீல் இட்ஸ் அ ஃபில்ம். How much ever we say good or bad in films, the audience எடுத்துப்பாங்களா இல்லையான்னு தெரியல, பட் that's a character doing it. But நீங்கள் ரியல் லைஃபாக ஒரு விஷயம் என்டார்ஸ் பண்ணும்போது you should be very careful about it. என்னுடைய that is where I feel you draw the line. And even with ideologies, political statements, half ஸ்டோரி மட்டும் தெரிஞ்சுட்டு you shouldn't go ahead and try to speak just for the sake of it. அது எல்லாமே மட்டும் I feel should be avoided. நானும் நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன் பாஸ்ட்ல, பட் now I'm learning that today the influence is getting bigger, social media is becoming bigger, so we have to, it's not even an option, it is a must. பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு. ஸோ படங்கள்ல அந்த லிவரேஜ் வந்து ஓகே அப்படி உங்களுக்கு தோணுது? ஸோ படத்தில் ஆக்டர் ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் அதெல்லாம் ஓகே, பட் படத்தில் அஜெண்டா ஆல்சோ ஐ ஃபீல் இஸ் ராங். ஸோ ஐ ஃபாலோ பாலிடிக்ஸ் டு அ சர்டன் எக்ஸ்டென்ட், பிகாஸ் ஐ ஃபீல் எல்லா சிட்டிசனுக்குமே தெரிஞ்சிருக்கணுங்கிறதுக்காக ஐ ஃபாலோ டு சம் எக்ஸ்டென்ட். சில படங்கள் பண்ணும் போதே தெரியும் அந்த படத்தில் ஒரு பயஸ் இருக்குன்னு, மேபி அகேன்ஸ்ட் அ சர்டன் கைண்ட் ஆஃப் பீப்புள், சர்டன் கைண்ட் ஆஃப் ரிலிஜன், certain kind of caste. அது எப்போவுமே ஒரு படம் பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும். பிகாஸ் ஒரு டைரக்டரோட, ஃபார் எக்ஸாம்பிள் I'll be very honest in saying, நான் அர்ஜுன் ரெட்டியை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு கண்டென்ட்டாக ஐ லவ் த ஃபில்ம், ஐ ரியலி லைக் த ஃபில்ம், பிகாஸ் அதில் ஒரு சம ட்ராமா இருந்தது. பட் when the director came out and he said, is it love if you can't hit your partner, that film changed for me. Okay, because then I realized that அவங்க அந்த படத்தை அந்த ஆக்டர் டிஃபெண்ட் பண்றாங்கன்னு சொல்லும்போது என்னால் அதை ஏற்றுக்க முடியல. ஸோ I feel that itself is a good example. நீங்க ஒரு படத்தை படமா பாக்குறீங்க, it's between these particular characters, whatever happens stays there. நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க without any hidden agenda, it's fine. But when you come out and defend that film, that is a bit problematic for me. ஷாருக் ஒரு இன்டர்வியூல சொன்னாரு, அவர் எந்த படத்துல நெகட்டிவ் கேரக்டர் ப்ளே பண்றாரோ they have to die a terrible death அப்படின்னு சொல்லுவாரு. அந்த படம் பேர் பாசிகர், நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. he'll say, நான் நெகட்டிவ் கேரக்டர் ப்ளே பண்ணா my character should die a bad death அப்படின்னு. I really liked him saying that, because it shows that இந்த மாதிரி நீங்க வாழ்ந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு because cinema is a reflection of life and life is a reflection of cinema. So somewhere I kind of like that. But like I said earlier, like when you come out and defend the act, that makes me a little uncomfortable. So நீங்க லைஃப்ல ஒரு பெரிய டெசிஷன் அப்படி ஒன்று எடுத்தீங்க அப்படின்னா அது எது சொல்வீங்க? மேரேஜ் எனக்கு தெரிஞ்ச பெரிய டெசிஷனான்னு தெரியல. ஐ திங்க் டு டூ திஸ் லைன் ஆஃப் ஒர்க் தான் இருக்கிறதே பெரிய டெசிஷன் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் அம்மா கூட டிஸ்கஸ் பண்ணுவீங்களா, இல்லை இட்ஸ் ஒன்லி நீங்கள் மட்டும் டிசைட் பண்ணுறதா? ஃபிலிம்ஸ் சொல்கிறீங்க? எல்லாமே, எல்லா லைஃப் டெசிஷன்ஸ் நான் அவங்ககிட்ட அவங்க ஒப்பீனியன் கேட்பேன், பட் டெசிஷன் ஐ ட்ரை டு டேக் இட் பை மை செல்ஃப். ஈவன் முதலி முடியும்னு எங்கள் அம்மாக்கு தெரியாது. ஸோ நான் ஃபுல்லி ஃபில்மின்னு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஆஃபீஸில் சும்மா ஃபேஸ்புக் ஸ்க்ரோல் பண்ணும்போது ஒரு போஸ்டர் பார்த்தேன், கௌதம் மேனன் லுக்கிங் ஃபார் ஆக்டர்ஸ்னு. நான் ஆக்டர்ஸ் கூட பார்க்கல, கௌதம் மேனன் மட்டும் தான் பார்த்தேன். அப்ளை பண்ணிட்டு ஒரு ஃபியூ வீக்ஸுக்கு அப்புறம் ஐ காட் அ கால் சேயிங் இந்த மாதிரி ஒரு படத்துக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்தா தர்புகா சிவா இருந்தார். அவருக்கு நான் யார் என்ன எதுவுமே தெரியாது. ஸோ ஐ வாக்ட் இன், ஹி செட் ஓகே ஆடிஷன் பண்ணுங்க. ஆடிஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் 3 rounds போச்சு ஆடிஷன்ஸ். 2000 பீப்புள்லேருந்து they reduce and then third level of audition I told me that I'm getting this film. அப்போ தான் எங்கள் அம்மா கிட்ட போய் அந்த டைமில் தான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னு. எங்கள் அம்மா she also just said if you want to do it but it's a difficult industry அப்படின்னு அவங்க ஒரு அட்வைஸ் மட்டும் கொடுத்தாங்க. நான் ஓகேன்னு சொல்லிட்டு ஐ வெண்ட் அஹெட் டு ஷூட். அவங்க எதுவுமே கேட்க மாட்டேன். டெய்லி ஷூட்டுக்கு போவேன், ஒரு நாள் ஷேவ் பண்ணியிருப்பேன், ஒரு நாள் தாடி வளர்த்துருப்பேன், எதுவும் கேட்க மாட்டாங்க. எதுக்கு ஷூட்டுக்கு? ஆமாம்மா ஷூட்டுக்கு, சரி ஓகே, அந்த மாதிரி ஒரு இதுதான் இருக்கும். நவ் ஐ டிஸ்கஸ் ஸ்டோரிஸ் வித் ஹர், நாட் பிகாஸ் பிகாஸ் நான் ஒரு கதை கேட்குறேன், கதை கேட்டு ஐ கான்ட் டெல் எனிபடி எல்ஸ் பிகாஸ் இட்ஸ் நாட் எத்திக்கல். இன்னொருத்தங்க கதையை நான் யார்ட்டையும் சொல்ல முடியாது. பட் வீட்டில் மேபி ஐ கேன் டிஸ்கஸ் இட் ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் தே திங்க். ஸோ அப்போ மட்டும் என் ஃபியான்சே கிட்ட, எங்கள் அம்மா கிட்ட, டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அவங்க கிட்ட மட்டும் சும்மா கேட்டுப்பேன், ஜஸ்ட் டு சி அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க.
அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து பிருந்தா மேமோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கேயுமே யார்கிட்டயுமே சொன்னது கிடையாது. பட் ஆஃப்டர் லைக் ஒரு அட்டென்ஷன் உங்கள் மேலே வந்ததுக்கப்புறம் இவங்களோட பையன் அதனால தான் இவருக்கு இந்த சான்ஸ் ஈஸியாக கிடச்சிச்சு அப்படிலாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? நிறைய. ஸோ ஐ வில் டெல் யூ, எனக்கு இந்த வேர்ட் நெப்போட்டிசம் இஸ் a bit tricky. நான் ஏன் சொல்கிறேன்னா, இன்னைக்கு ஒருத்தங்க பார்க்கும்போது they'll say he is a product of nepotism, ரொம்ப ஈஸியாக சொல்லுவாங்க. பட் people who know me know that when I started, நான் ஸ்கூல் கல்ச்சுரல்ஸில் ஆரம்பித்தேன் 2012. Then I did stage plays. நான் மெட்ராஸ் பிளேயர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். Through all of this, it didn't matter where I was from. என்னோட ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நான் படம் பண்ணது தர்புகா. அவர் இண்டஸ்ட்ரியிலேருந்து ரொம்ப தூரம், அவருக்கு யாருமே தெரியாது. And no way that he knew my mom or anything like that. So I fought my way and auditioned through this to get my character. Today I'm here. And I don't go anywhere and say நான் இவங்களோட பையன் இதோட இது நான் எங்கேயுமே சொல்ல மாட்டேன். But I also acknowledge that some people will definitely know saying okay he is so and so son. The privilege I have is that I grew up on a serial set. So ஒரு 10 வயசு பையனை விட, ஒரு ஆவரேஜ் 10 வயசு பையனை விட ஒரு கேமரானா என்ன, ஒரு லொகேஷன்னா என்ன, ஒரு இதுனா என்னன்னு எனக்கு தெரியும். அதை தவிர ஐ டோன்ட் திங்க் there's anything else, no other impact that's நான் வேடிக்கை பார்க்க தான்டா போனேன் அப்படிங்கிற மாதிரி. But I can't change how everyone else thinks. So I'll respect what they have to say, but this is my journey and I know it. Okay. Say one personal question. So நீங்க வந்து உங்களோட ஃப்ரெண்டை தான் டேட் பண்ணி கல்யாணம் பண்ண போறீங்க. Yes. அந்த ப்ரொபோசல் எப்படி இருந்ததுன்னு சொல்லலாமா? ப்ரொபோசலே இல்லைங்க ஆக்சுவலாக. நீங்கள் திருச்சிற்றம்பலம் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். நாங்கள் உட்காந்து வி ஜஸ்ட் ரியலைஸ் அவள் ஒரு டிஃப்ரெண்ட் பாதையை நோக்கி போயிட்டு இருந்தா. இட் வாஸ் ரீச்சிங் அ பிளேஸ் வெர் ஷி ஆல்சோ வாண்ட் டு கெட் மேரிட். நானும் ஒரு பாதையை நோக்கி போயிட்டு இருந்தேன். வேற ஐ ஆல்சோ சேம் ஏஜ் 1 month டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது வி ரியலைஸ் தட் வை லைக் வி ஹேவ் கிரேட் கெமிஸ்ட்ரி, வி ஆர் குட் ஃபார் ஈச் அதர். எனக்குமே ஐ ஹவ் தாட் அபவுட் இட் இந்த பாஸ்ட். அது ஒரு தாட்டாக வந்துட்டு போயிடும். ஏன்னா அது ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு. ஸோ அவளுக்கு அந்த மாதிரி இல்லை. Then one day we sat down, we realized and we thought okay why not னு சொல்லிட்டு தான் we kind of started. So ப்ரொபோஸ்லாம் பண்ணலையா நீங்க? ப்ரொபோஸ் ஆக்சுவலாக அவள் தான் பண்ணா. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் I told her I liked her a few years back, பட் அவள் அந்த ஸ்பேஸில் இல்லை. ஸோ we just continued being friends. நானும் ரொம்ப ஆனஸ்டாக ஃப்ரெண்டாக இருந்தேன். இப்போ when we spoke about this and we realized that practically like we like each other, we are great together, why not னு யோசிக்கும் போது I told her saying see நான் முன்னாடி இந்த கேள்வி கேட்டிருக்கேன், அப்போ you weren't ready or you weren't in the right place, so now I'm not going to force you, if you feel that way you come and ask me அப்படின்னு சொன்னேன். Then we were talking ஒரு 1.5 months and slow அவளாவே வந்து சொன்னா. I said obviously my answer is yes, you know அப்படின்னு சொல்லி அங்கேருந்து தான் we started dating. So இந்த ஒரு விஷயம் என்கேஜ்மெண்ட்லாம் there was no proposal because நாங்கள் டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றிலாம் பேசியிருந்தோம். இந்த டைமில் தான் I am also looking at settling down அவளும் சொன்னா. ஸோ எங்களுக்கு ஆல்ரெடி ஒரு லைஃப் மேப் மாதிரி 2025 ஜனவரி அப்படின்றது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஸோ we knew 2024 ஏதாவது ஒரு என்கேஜ்மெண்ட் like she was looking at that, her family was looking at that. எனக்குமே நான் ஒரு நீங்கள் என்ன விட்டிங்கன்னா நான் லைஃப்பில் கல்யாணம் பண்ணிக்காமே இருந்துப்பேன். பிகாஸ் I feel it's just a tag, like I just want to live with the other person அப்படின்னு. பட் அந்த மாதிரி ஒரு டேக் வரும்போது obviously 2 families are involved. நான் ஒருத்தவங்களோட if I want to live with her I need that legal thing of marriage. I said okay, like எனக்கு எந்த இதுவுமே இல்லை, I'm in it for the long run, so let's go ahead. அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் தான் இருந்தோம். சூப்பர். நிறைய விஷயங்கள் பேசணும். ஐ திங்க் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு பர்சன் வந்து இவ்வளோ விஷயம் பேச முடியுமா அப்படிங்கிற மாதிரி. பட் இன்னைக்கு நம்ம வந்து தருணமுக்காக வந்து மீட் பண்ணியிருக்கோம். ஸோ 14th of January டீசர் பார்க்கும்போது இட் லுக்ட் ரியலி சாலிட். ரொம்ப நல்லா இருந்தது. ரொமான்ஸும் இருந்தது, த்ரில்லிங் எலிமெண்ட்ஸும் இருந்தது. அண்ட் கன்சிடரிங் தேஜாவும் ஐ திங்க் த்ரில்லர் ஃப்ளேவர் இல்லாமல் இந்த படம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எனக்கும் வெரி ஹோல்சம் கான்வர்சேஷனாக எல்லாத்த பற்றியும் பேசிட்டோம். எனக்கு ஏன்னா நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே என்னோட கருத்து, அதை மட்டும் எடுத்துக்கோங்க. we are not trying to say நீங்களும் இதை ஃபாலோ பண்ண அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஜஸ்ட் என்னுடைய கருத்து தான். அண்ட் இப்போ நான் லைஃப்பில் நான் சொன்ன டிஃப்ரெண்ட் மொமெண்ட்ஸ் மாதிரி தான் this film as well. லைக் இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற டிஃப்ரெண்ட் தருணம் தான் இந்த தருணம் படம். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக இது ஒரு பியோர் ரொமான்டிக் ஃபிலிம் கிடையாது. அந்த எவ்வளோதான் அந்த மனுஷனை ரொமான்ஸ் பக்கம் தள்ளி வச்சாலுமே அவருடைய அந்த தாட்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஃபிலிம் தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இஸ் கோயிங் டு பி அ சர்ப்ரைஸ் ஃபார் எவ்ரிபடி. சர்ப்ரைஸ் தான் ஐயோ டக்குன்னு என்ன சூர்யா சார் வந்தார் அந்த மாதிரிலாம் இருக்காது, ஏன்னா ரோலெக்ஸ் வந்தா அந்த மாதிரிலாம் இருக்காது. பட் ஒரு ஜானர் ஷிஃப்டாக ஒன்று இருக்கும். வேற இந்த ரொமான்ஸே பார்த்துட்டு இருந்த இந்த கேரக்டர்ஸோட லைஃப்பில் ஒரு விஷயம் நடக்குது, அதனால என்ன நடக்க போகுதுங்கிறதா செகண்ட் ஹாஃபாக இருக்கும். ஸோ தட் வில் பி வெரி
like a surprise for everyone. சூப்பர். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் இந்த 14th அன்னைக்கு நிறைய மிட் அண்ட் ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன். இட்ஸ் குட். ஒரு நல்ல கான்டென்ட் வரும்போது மக்களுக்கும் வந்து பார்த்து ஓகே இது ஒரு ஃபெஸ்டிவ் டைமில் போய் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு இது வருது. ஸோ பெஸ்ட் விஷஸ் தருணம் மாதிரி அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பெஸ்ட் விஷஸ் ஆன் மேரேஜ் ஆல்சோ. ஒரு அடுத்த தடவை பார்க்கும்போது மேபி நான் வந்து உங்களை மேரிடாக பார்ப்பேன். ஓகே லெட்ஸ் see அதோட சேஞ்சஸ் எப்படி இருக்கு ஆமா இன்னும் மெச்சூரா இருப்பா அப்போ உட்கார்ந்து பேசிக்கலி லைஃப் நான் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார நினைக்கிறேன் அடுத்த இன்டர்வியூல. பியூட்டிஃபுல். நைஸ் ஹேவிங் யூ ஆன் மை ஷோ. Thank you so much. Thank you so much. Thank you. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Your dream plot awaits for you at OMR with Namma Family Group. Sunlandல சமைச்சா சக்தி தானா வரும்.